பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 2 ராஜாக்கள் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இரண்டு ராஜாக்கள் 23ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 90 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த மூப்பரை எல்லாம் அழைப்பித்தது யார்? யோசியா ராஜா. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. யோசியா ராஜாவோடு டேஸ் மனுஷர் யாவரும் டேஸ் குடிகள் அனைவரும் கர்த்தரின் ஆலயத்துக்கு போனார்கள். யூதாவின் மனுஷர் யாவரும் எருசலேமின் குடிகள் அனைவரும். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 3. யோசியா ராஜாவோடு ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் கர்த்தரின் ஆலயத்துக்கு போனார்கள். சரியா தவறா என கூறுக. சரி. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. டேஸ் துவக்கி டேஸ் மட்டுமுள்ள சகலரும் கர்த்தரின் ஆலயத்துக்கு போனார்கள். சிறியோர் துவக்கி பெரியோர் மட்டுமுள்ள சகலரும். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. எந்த புஸ்தகத்தின் வார்த்தைகள் ஜனங்கள் காதுகள் கேட்க வாசிக்கப்பட்டது? கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகம். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 6. யோசியா ராஜா எதன் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்க உடன்படிக்கை பண்ணினான்? தூண் அருகே நின்று. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் எவைகளை கைக்கொள்ள யோசியா உடன்படிக்கை பண்ணினான்? கர்த்தருடைய கற்பனைகள், சாட்சிகள் மற்றும் கட்டளைகளை கைக்கொள்ள. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 8. உடன்படிக்கையின் டேஸ் நிறைவேற்றவும் டேஸில் யோசியா உடன்படிக்கை பண்ணினான்? உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் யோசியா உடன்படிக்கை பண்ணினான். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 9. ஜனங்கள் எல்லாரும் எதற்கு உட்பட்டார்கள்? உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 10. எவைகளுக்கு பண்ணப்பட்டிருந்த சகல பணிமுட்டுகளை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக்க யோசியா கட்டளையிட்டான்? பாகாலுக்கும் விக்கிரகத்தோப்புக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 11. விக்கிரகங்களுக்கு பண்ணப்பட்டிருந்த சகல பணிமுட்டுகளை புறம்பாக்க யோசியா எவர்களுக்கு கட்டளையிட்டான்? பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியாவுக்கும் 2ஆம் வகுப்பிலுள்ள ஆசாரியர்களுக்கும் வாசல் காக்கிறவர்களுக்கும். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 12. விக்கிரகங்களின் சகல பணிமுட்டுகள் டேஸுக்கு புறம்பாய் டேஸ் வெளிகளில் சுட்டெரிக்கப்பட்டது?
எருசலேமுக்கு புறம்பாய் கீதரோன் வெளிகளில். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 13. யோசியா ராஜா எதை பெத்தேலுக்கு கொண்டு போக பண்ணினான்? விக்கிரகங்களுக்கு பண்ணப்பட்டிருந்த சகல பனிமுட்டுகளின் சாம்பலை. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 14. டேஸ் பட்டணங்களிலும் டேஸ் சுற்றிலும் மேடைகளின் மேல் தூபங்காட்டின பூஜாசாரிகளை யோசியா அகற்றிவிட்டான். யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமை சுற்றிலும். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 15. பாகாலுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் தூபங்காட்டினவர்களை யோசியா அகற்றவில்லை. சரியா தவறா என கூறுக. தவறு. யோசியா அகற்றினான் என்பதே சரியான பதில். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 16. கீதரோன் ஆற்று ஓரத்திலே சுட்டெரிக்கப்பட்டது எது? தோப்பு விக்கிரகம். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 17. தோப்பு விக்கிரகம் டேஸிலிருந்து டேஸுக்கு கொண்டு போகப்பட்டது. கர்த்தரின் ஆலயத்திலிருந்து எருசலேமுக்கு. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 18. தோப்பு விக்கிரகத்தின் தூளை யோசியா ராஜா எதிலே போடுவித்தான்? ஜனபுத்திரருடைய பிரேத குழிகளின் மேல். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 19. தோப்பு விக்கிரகத்துக்கு கூடாரங்களை நெய்தது யார்? ஸ்திரீகள். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 20. ஸ்திரீகள் எதன் அருகே தோப்பு விக்கிரகத்துக்கு கூடாரங்களை நெய்தனர்? கர்த்தரின் ஆலயத்திற்கு அருகே. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 21. யோசியா ராஜா எவைகளை இடித்து போட்டான்? லட்சையான புணர்ச்சிக்காரரின் வீடுகளை. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 22. எந்த பட்டணங்களில் உள்ள எல்லா ஆசாரியரையும் யோசியா வரச் சொன்னான்? யூதா பட்டணங்களில் உள்ள எல்லா ஆசாரியரையும். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 23. டேஸ் முதல் டேஸ் மட்டும் ஆசாரியர்கள் தூபங்காட்டியிருந்த மேடைகளை யோசியா தீட்டாக்கினான்? கேபா முதல் பெயர்செபா மட்டும். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 24. யூதா பட்டணத்து தலைவன் யார்? யோசுவா. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 25. டேஸ் வாசல்களின் மேடைகளையும் யோசியா இடித்து போட்டான்?
ஒளிமுக வாசல்களின் மேடைகளையும். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் பலியிட எவர்கள் உத்தாரம் பெறவில்லை? மேடைகளின் ஆசாரியர்கள். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 27. மேடைகளின் ஆசாரியர்கள் எதற்கு மாத்திரம் உத்தாரம் பெற்றார்கள்? தங்கள் சகோதரருக்குள்ளே புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்கிறதற்கு மாத்திரம். 2 ராஜாக்கள் 23:9. கேள்வி எண் 28. ஒருவனும் எதற்கென்று தன் குமாரனையாகிலும் குமாரத்தியையாகிலும் தீக்கடக்க பண்ணாதபடி யோசியா செய்தான்? மோளேகுக்கென்று. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 29. டேஸ் புத்திரரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற டேஸ் என்னும் ஸ்தலத்தையும் யோசியா தீட்டாக்கினான். இன்னோம் புத்திரரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற தோப்பேத் என்னும் ஸ்தலத்தையும். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 30. எந்த பிரதானியின் வீடு பட்டணத்துக்கு புறம்பே இருந்தது? நாத்தான் மெலேக் என்னும் பிரதானியின் வீடு. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 31. சூரியனுக்கென்று குதிரைகளை வைத்திருந்தது யார்? யூதாவின் ராஜாக்கள். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 32. டேஸுக்குள் போகிற இடம் தொடங்கி பிரதானியின் டேஸ் மட்டும் யூதாவின் ராஜாக்கள் சூரியனுக்கென்று குதிரைகளை வைத்திருந்தனர். கர்த்தரின் ஆலயத்திற்குள் போகிற இடம் தொடங்கி பிரதானியின் அறை வீடு மட்டும். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 33. சூரியனின் ரதங்களை அக்கினியில் சுட்டரித்தது யார்? யோசியா ராஜா. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 34. யாருடைய மேல் வீட்டில் பலிபீடங்கள் இருந்தது? ஆகாஸ் ராஜாவின் மேல் வீட்டில். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 35. கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் பலிபீடங்களை உண்டாக்கியது யார்? மனாசே. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 36. ஆகாஸ் மற்றும் மனாசே செய்த பலிபீடங்களை இடித்து அதன் தூளை யோசியா எங்கே கொட்டினான்? கீதரோன் ஆற்றில் கொட்டினான். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 37. நாசமலை எதற்கு எதிரே உள்ளது?
எருசலேமுக்கு எதிரே. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 38. நாசமலையின் வலதுபுறத்தில் அந்நிய ஜாதிகளின் அருவருப்புகளுக்கு மேடைகளை கட்டியது யார்? சாலமோன். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 39. யோசியா எதை உடைத்து எதை நிர்மூலமாக்கினான்? சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை நிர்மூலமாக்கினான். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 40. விக்கிரக தோப்புகளின் ஸ்தலத்தை யோசியா எவைகளால் நிரப்பினான்? மனுஷரின் எலும்புகளால். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 41. பலிபீடமும் மேடையும் பெத்தேலில் உண்டாக்கியது யார்? நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி 42. யெரொபெயாம் உண்டாக்கிய மேடையை யோசியா சுட்டெரித்து டேஸ் விக்கிரக தோப்பையும் டேஸ். சுட்டெரித்து தூளாக்கி விக்கிரக தோப்பையும் சுட்டெரித்தான். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி 43. யோசியா கல்லறைகளிலுள்ள எலும்புகளை எடுத்து வரச் செய்து அவைகளை பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து தீட்டாக்கினான். சரியா தவறா என கூறுக. சரி. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி 44. யோசியா செய்த கிரியைகளை தேவனுடைய மனுஷன் எதற்கு விரோதமாய் கூறினான்? பெத்தேலின் பலிபீடத்திற்கு விரோதமாய். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி 45. இருக்கட்டும், ஒருவனும் அவன் எலும்புகளை, அதாவது தேவனுடைய மனுஷனின் எலும்புகளை தொட வேண்டாம் என்று கூறியது யார்? யோசியா ராஜா. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி 46. தேவனுடைய மனுஷனின் எலும்புகளை டேஸிலிருந்து வந்த டேஸின் எலும்புகளோடு விட்டுவிட்டார்கள். சமாரியாவிலிருந்து வந்த தீர்க்கதரிசியின் எலும்புகளோடு. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 47. கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க சமாரியாவின் பட்டணங்களில் மேடைகளின் கோவில்களை உண்டாக்கியது யார்? இஸ்ரவேலின் ராஜாக்கள். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 48. பெத்தேலுக்கு செய்தது போலவே யோசியா சமாரியாவுக்கும் செய்தான். சரியா தவறா என கூறுக. சரி. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 49. யோசியா மேடைகளின் ஆசாரியர்களை எல்லாம் பலிபீடங்களின் மேல் கொன்று போட்டு அவைகளின் மேல் மனுஷரின் எலும்புகளை சுட்டரித்து சமாரியாவுக்கு திரும்பினான். சரியா தவறா என கூறுக. தவறு. எருசலேமுக்கு திரும்பினான் என்பதே சரியான பதில். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.
கேள்வி எண் 50. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு டேஸ் ஆசரியுங்கள் என்று யோசியா டேஸ் ஜனங்களுக்கும் கட்டளையிட்டான். பஸ்காவை ஆசரியுங்கள் என்று சகல ஜனங்களுக்கும். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 51. எதில் எழுதியிருக்கிறபடி பஸ்காவை ஆசரியுங்கள் என்று யோசியா ஜனங்களுக்கு கட்டளையிட்டான்? உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 52. எந்த பஸ்காவை போல நியாயாதிபதிகள் மற்றும் ராஜாக்களின் நாட்களில் பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை? யோசியாவின் 18ஆம் வருஷத்தில் ஆசரிக்கப்பட்ட பஸ்காவை போல. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்கள். கேள்வி எண் 53. யோசியாவின் 18ஆம் வருஷத்தில் எங்கே பஸ்கா ஆசரிக்கப்பட்டது? எருசலேமில். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 54. அஞ்சனக்காரரையும் குறி சொல்லுகிறவர்களையும் சுரூபங்களையும் நரகலான விக்கிரகங்களையும் நிர்மூலமாக்கியது யார்? யோசியா ராஜா. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 55. யூதா தேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட டேஸ் அருவருப்புகளையும் யோசியா நிர்மூலமாக்கினான். எல்லா அருவருப்புகளையும். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 56. யாரை போலொத்த ராஜா முன் இருந்ததுமில்லை பின் எழும்பினதுமில்லை? யோசியாவை போலொத்த ராஜா. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 57. யோசியா எதைச் செய்ய தன் மனதை சாய்த்தான்? மோசேயின் நியாய பிரமாணத்திற்கு ஏற்றபடி செய்ய. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 58. கர்த்தர் எதை விட்டு திரும்பாமல் எருசலேம் நகரத்தையும் ஆலயத்தையும் வெறுத்து விடுவேன் என்று கூறினார்? யூதாவின் மேல் கொண்ட தம்முடைய மகா கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பாமல். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27 வசனங்கள். கேள்வி எண் 59. யார் கோபம் உண்டாக்கின சகல காரியங்களின் நிமித்தம் கர்த்தர் தம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பவில்லை? மனாசே. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 60. நான் டேஸ் தள்ளிவிட்டது போல யூதாவையும் டேஸ் விட்டு தள்ளுவேன் என்று கர்த்தர் கூறினார்? இஸ்ரவேலை தள்ளிவிட்டது போல யூதாவையும் என் முகத்தை விட்டு தள்ளுவேன் என்று கூறினார். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 61. யோசியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் எதில் எழுதப்பட்டுள்ளது? யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 62. யோசியா ராஜாவை கொன்று போட்டது யார்? எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 63. பார்வோன் நேகோ டேஸ் ராஜாவுக்கு விரோதமாய் டேஸ் நதிக்கு போனான்? அசிரியா ராஜாவுக்கு விரோதமாய் ஐபிராத்து நதிக்கு போனான். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 64. பார்வோன் நேகோ ஐபிராத்து நதிக்கு போகிற போது யோசியா அவனுக்கு டேஸ் புறப்பட்டான்? எதிராக புறப்பட்டான். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 65. பார்வோன் நேகோ யோசியாவை டேஸிலே கண்டபோது அவனை கொன்று போட்டான்?
மெகிதோவிலே கண்டபோது 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 66. மரணமடைந்த யோசியாவை ரதத்தின் மேல் ஏற்றி எருசலேமுக்கு கொண்டு வந்தது யார்? யோசியாவின் ஊழியக்காரர். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 67. யோசியாவின் ஸ்தானத்தில் ராஜாவானது யார்? அவன் குமாரனாகிய யோவாகாஸ். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 68. டேஸ் ஜனங்கள் யோவாகாசை டேஸ் பண்ணி ராஜாவாக்கினர். தேசத்தின் ஜனங்கள் யோவாகாசை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்கினர். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 69. யோவாகாஸ் எத்தனை வயதில் ராஜாவானான்? இருபத்தி 3 வயதில். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 70. யோவாகாஸ் எவ்வளவு நாட்கள் எருசலேமில் அரசாண்டான்? மூன்று மாதம். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 71. யோவாகாசின் தாய் யார்? அமுத்தாள். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 72. அமுத்தாள் யாருடைய குமாரத்தி? எரேமியாவின் குமாரத்தி. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 73. யோவாகாசின் தாத்தாவாகிய எரேமியாவின் ஊர் எது? லிப்னா. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 74. யோவாகாஸ் யார் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான்? தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 75. எருசலேமில் அரசாளாதபடிக்கு யோவாகாசை பிடித்து கட்டுவித்தது யார்? பார்வோன் நேகோ. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 76. பார்வோன் நேகோ யோவாகாசை எங்கே கட்டுவித்தான்? ஆமாத் தேசமான ரிப்லாவில். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 77. பார்வோன் நேகோ எருசலேமின் மேல் அபராதமாக சுமத்தியது என்ன? 100 தாலந்து வெள்ளி 1 தாலந்து பொன். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 78. பார்வோன் நேகோ யாரை யோசியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினான்? யோசியாவின் குமாரனாகிய எலியாக்கீமை. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 33 மற்றும் 34 வசனங்கள். கேள்வி எண் 79. எலியாக்கீமின் மறுபெயர் என்ன? யோயாக்கீம். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 80. எலியாக்கீமிற்கு மறுபெயரிட்டது யார்? பார்வோன் நேகோ. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 33 மற்றும் 34 வசனங்கள். கேள்வி எண் 81. யோவாகாஸ் எங்கே மரணமடைந்தான்? எகிப்து. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 82. எருசலேமின் மேல் அபராதமாக சுமத்தப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும் பார்வோனுக்கு கொடுத்தது யார்?
யோயாக்கீம் 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி 83. வெள்ளியையும் பொன்னையும் பார்வோன் நேகோவுக்கு கொடுக்கத்தக்கதாக யோயாக்கீம் யாருடைய கையிலே தண்டினான்? தேசத்து ஜனங்களின் கையிலே. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி 84. யோயாக்கீம் எத்தனை வயதில் ராஜாவானான்? 25 வயதில். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி 85. யோயாக்கீம் டேஸ் வருஷம் டேஸில் அரசாண்டான்? 11 வருஷம் எருசலேமில். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி 86. யோயாக்கீமின் தாய் யார்? செபுதாள். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி 87. செபுதாள் யாருடைய குமாரத்தி? பெதாயாமின் குமாரத்தி. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி 88. பெதாயாம் எந்த ஊரான்? ரூமா ஊரான். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி 89. தேசத்தை மதிப்பிட்டது யார்? யோயாக்கீம். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி 90. யோயாக்கீம் தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். சரியா தவறா என கூறுக. தவறு. தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.